ஆண்களுக்கு மதுவை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். என்ன கொடுக்கறாங்க? ஒயின் ஷாப்பை திறந்து அவங்கள போதையிலே வச்சிருக்காங்க. பெண்களுக்கு அவர்கள் செய்யும், ஆட்சியாளர்கள் செய்யும் எந்த தவறுமே உங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுறணும்ன்றதுக்காக மாதம் மாதம் உங்களுக்கு தரப்படுவதுதான் 1000 ரூபாய். அது மகளிர் உரிமை தொகை அப்படின்னு பேர் வேற அழகா வச்சு உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா அவர்கள் செய்கிற அத்தனை தவறையும் நீங்கள் மன்னித்து விடுவீர்கள் என்று மனப்பால் குடிச்சுட்டு இருக்காங்க. அது இந்த எலெக்ஷன்ல நடக்காது தானே? நல்லா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கீங்க. ஆமா, அப்படிதான் இருக்கணும். தைரியமா சொல்லுங்க. நடக்காது. 3000 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்து ஏன் ஏமாத்துறாங்க? ஏன்னா எந்த கேள்வியும் ஆம்பளைங்க கேட்க போறது இல்ல. மகளிரும் நீங்களும் பயந்து போய் எல்லாருமே வெள்ளந்தியான மக்கள், உழைக்கும் மக்கள், ரொம்ப அப்பாவி, ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சு நீங்க மனசிறங்கி இந்த தவறானவர்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க மீண்டும் ஜெயிக்க வச்சீங்கன்னா மறுபடி இன்னும் அதிகமான ஒயின் ஷாப்புகளை திறந்து நம் மக்களை குடிகாரர்களாக்கி நம் பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்லாமல் செஞ்சிருவாங்க. நாம் உங்க பிள்ளைங்களோட தலையெழுத்து உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க போடுற ஓட்டு நல்ல ஒழுக்கமான நல்ல மனிதர்களுக்கு நீங்க உங்க வாக்குகளை அளியுங்கள். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இல்லனா மறுபடியும் இதே மாதிரி ஒயின் ஷாப்பை திறந்து விட்டுருவாங்க. நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. அடுத்த விஷயம் வரலாம். நம்ம ஒரு ஊருக்கு போனா, ஒரு ஊருக்கு கார்ல போறோம், பேருந்துல போறோம், இல்ல ஆட்டோல போறோம், நடந்து போறோம். ஒரு ஊரை பார்த்தாலே முதல்ல நம்ம கண்ணுக்கு எது படம்னா காஞ்சிபுரம்னு வச்சுங்க. எல்லாரும் காஞ்சிபுரம் நிறைய பேர் போயிருப்பீங்கல்ல. பட்டு புடவை எடுக்க போயிருப்போம், இல்லைன்னா சாமி கும்பிட போயிருப்போம், இல்ல ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருப்போம். காஞ்சிபுரத்துல நீங்க நுழையும் போது என்ன முதல்ல தெரியும்? வண்டியில போகும்போது அந்த மரங்களுக்கு நடுவில் கோவில் கோபுரங்கள் தெரியுமா தெரியாதா? எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல நம்ம கண்ணுக்கு படுறது உயரமாக இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்கள். அதே போல காஞ்சிபுரமா இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு போனா அந்த திருவண்ணாமலை சிவன் கோவிலுடைய கோபுரம், அங்கே அழகா அருணாச்சலேஸ்வரர் மலை வடிவத்திலேயே இருப்பார், அவரையும் பாப்பீங்க. ஆனா மேட்டூருக்கு வந்தா என்ன தெரிகிறது? நான் மேட்டூருக்கு உள்ள நீங்க எப்ப நுழைஞ்சாலும் என்ன தெரியுது? பெரிய பெரிய அனல் மின் கோபுரங்கள். கோவில் கோபுரம் எல்லாம் தெரியல. கோவில் கோபுரத்தெல்லாம் மறைக்க கூடிய அளவுக்கு பெரிய பெரிய வெள்ளையா அப்படியே ராட்சச மாதிரி வெள்ளையா கோபுரம் தெரியுது. அப்புறம் தெர்மல் ஸ்டீல் பிளான்ட் கோபுரம் தெரியும், JSW கோபுரம் தெரியும், கெம்பிளாஸ்ட் கோபுரம் தெரியும். இதான் தெரியும். அதுல இருந்து என்ன வருது? நச்சு புகை. அப்படியே வெள்ளையா புகை போயிட்டே இருக்கு. அது பார்க்கறதுக்கு வெள்ளையாதான் இருக்கு அந்த புகை. ஆனா அதில் என்ன கலந்திருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, சாமி ரூம்ல போய் ஒரு விளக்கு ஏத்தணும், ஒரு ஊதுவத்தி ஏத்தனா கூட அந்த புகை வந்தா என்ன ஆகுது? கொஞ்சோண்டு இரும்புவோம் இல்லையா? இரும்புவோம். ஏதாவது ஒரு சமையல் செய்யறீங்க, கடாயில ஏதாவது ஒண்ணு போடுறோம், அது போட்ட உடனே அப்படியே வெடிக்கும். வெடிச்ச உடனே புகை வரும். அதை சுவாசிச்ச உடனே என்ன ஆகும்? ஒரு முறை இருமிப்போமா? ஒரு சின்ன புகை, சாமி இரும்புல இருந்தாலும் சரி, ஒரு ஊதுவத்தி புகையா இருந்தாலும் சரி, சமையல் அறையில நாம் சமைக்கும் பொழுது ஏற்படும் புகையா இருந்தாலும் சரி, ஒரு முறை இரும்பிக்குவோம். ஆனா இந்த ஊர் முழுக்க இந்த பெரிய பெரிய கோபுரங்கள் இருந்து அவ்வளவு புகை வருது. அப்ப அதுல என்ன கலந்திருக்கும்? எவ்வளோ நோய் வரும்? ஏகப்பட்ட பேர், 1000 கணக்கில் புற்றுநோய் வருவதாக இன்னைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட தகவல்கள். அப்ப இங்க நீங்க மேட்டூர் மக்கள் சுவாசிப்பது என்ன காற்று? நச்சு காற்று, விஷ காற்று. அது மட்டும் இல்லாம இந்த மேட்டூர் அணை தண்ணி தான் எல்லாருக்கும் வழியில போகுது. அந்த மேட்டூர் அணையில அந்த தண்ணி பச்சை கலரா இருக்கு. நான் கூட நீ வெள்ளை கலர்ல பார்த்திருப்போம், பளிங்கு மாதிரி தண்ணின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பச்சை கலரா ரசாயனம் கலந்த தண்ணீரை போன வாரம் கூட நம்ம பாக்குறோம். ஏன்னா அவ்வளவும் ரசாயன கழிவுகள் அண்டை மாநிலத்திலிருந்து அந்த மேட்டூர் அணையில கலந்து விடுறாங்க. அந்த தண்ணி தான் நம்மளுடைய நிலத்தை மாசுபடுத்துது.
இப்போ இந்த தண்ணி தான் குடிச்சாகணும். இந்த ரசாயன கழிவு, விஷ தண்ணி, விஷ காற்று, நிலத்தடி நீரும் விஷமாயிடுச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, வருட கணக்காக இந்த ரசாயனம் எல்லாம் எங்க போகும்? நிலத்துக்கு தானே போகும். அப்ப அதுவும் ரசாயன கழிவும் நிலத்தடி நீரும் மாசுபட்டு போச்சு. இப்போ இதைதான் நம்ம குடிக்கணுமா மேட்டூர் மக்கள்? ஏன் நமக்கு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு யாராவது தப்பான ஒரு கெட்ட விஷயம் கொடுத்தாலே நம்ம ஒத்துக்க மாட்டோம். விஷத்தை கொடுத்தா ஒத்துப்போமா? கொடுங்க, நான் சொல்றேன். இப்போ விஷத்தை கொடுத்தா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஐயோ, ஆனால் இங்கு தினம் தினம் அந்த விஷ காற்றும் விஷ தண்ணியும் தான் மக்களுக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது.